அன்பர்களே வணக்கம். இன்று 2025 ஆண்டு கன்னி ராசியினருக்கு மாசி மாத பலன்கள் எவ்வாறு அமையப் போகிறது என்பதை பார்ப்போம். அன்பர்களே, காலபுருஷனின் 6ஆம் வீடாகிய கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் என்ன பலனை கொடுக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் ஆகிய புதன் ராசிக்கும் 10ஆம் இடமாகிய துயில் ஜீவனஸ்தானத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்று ராசிக்கு 6ஆம் இடத்திலே அமர்ந்து ஆறுக்குடியவனுடன் சேர்ந்து காலபுருஷனின் துயில் காரகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனியுடன் இணைந்து நல்ல பலன்களை உங்கள் ராசிக்கு வழங்கப் போகிறார். மேலும் உங்களுக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்து நல்ல பலன்களை வழங்க உள்ளார். இந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு சிறந்த பலன்களை வழங்கப் போகிறார். இதன் மூலம் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவத்துடன் கூடிய புதிய ஒப்பந்தங்கள், எதிர்பார்த்த தகவல்கள் சிறப்பாக அமையக்கூடிய சூழ்நிலைகள், முயற்சியிலே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், காரியங்கள் பலிதமாகக்கூடிய ஒரு அமைப்புகள், இவையெல்லாம் இந்த மாதத்திலே உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. மேலும் உங்களுடைய ராசிநாதன் துயில் காரகாதிபதியான சனி பகவானுடன் இணைந்து அமர்ந்து இருப்பது, துயில் காரகாதிபதியும் துயில் ஸ்தானாதிபதியும் ஒன்று இணைந்து இருப்பது சிறப்பான அமைப்பாகும். மேலும் உங்களுக்கு பலம் கூட்டக்கூடிய வகையிலே சுக்கிரனும் ராகுவும் செயல்பட போகிறார்கள். ஞானக்காரகனான கேது பகவான் உங்களுடைய லக்னத்திலே அமர்ந்து அருள் பாவிக்கிறார். இதனால் வரை தடை தாமதங்களை கொடுத்து வந்த அந்த கேது பகவான் இப்போது சுக்கிரனுடைய பார்வை படுவதன் மூலமாகவும் குருவுடைய பார்வை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பின் மூலமாகவும் நல்ல பலன்களை உங்களுக்கு செய்ய உள்ளார். ஆகவே இந்த மாதமாகப்பட்டது உங்களுக்கு ஒரு சிறந்த மாதமாக அமையும். மேலும் உங்களுடைய தனாதிபதி உச்சம் அடைந்து இருப்பது என்பது உங்களுக்கு மிக சிறந்த ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். அவர் யோக கிரகமான ராகுவுடன் இணைந்து பார்ப்பது என்பது இன்னும் சிறப்பான ஒரு விஷயமாகும். சிலருக்கு வெளியூர், வெளிநாடு செல்லக்கூடிய சில அமைப்புகள் கூட ஏற்படலாம். அதை எதிர்நோக்கி இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல தகவல்கள் வரக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமையும். மேலும் இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கு நல்ல கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது. இதனால் வரை பட்ட கஷ்டங்களுக்கு உங்களுக்கு விடிவு காலம் வரப்போகிறது. இந்த மாதம் ஒரு சிறந்த மாதமாக அமையும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும், கலைகளை தொழிலாக கொண்டவர்களுக்கும், வியாபாரத்தை தொழிலாக கொண்டவர்களுக்கும் இது ஒரு சிறந்த அற்புதமான மாதமாக அமையப் போகிறது. மேலும் கலைஞர்களுக்கும் இது ஒரு சிறந்த மாதமாக அமையும். பல துறை கலைகளிலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மாதம் மிக சிறந்த மாதமாக அமையப் போகிறது. நல்ல வருவாய் கிடைக்கும். நல்ல உத்தியோகத்திலே நல்ல பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகக்கூடிய நேரம் இது. மேலும் உங்களுடைய சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் 4க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்று
உங்களுக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திலே அமர்ந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பது என்பது மிக சிறந்த ஒரு விஷயம். ஆகையினால் நீங்கள் எடுத்த காரியங்கள் சிறப்பாக நடந்து முடிவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இது நாள் வரை அனுபவித்து வந்த பிரச்சனைகள், கடன்கள், தொல்லைகள் இவையெல்லாம் ஒரு தீரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். மேலும் என்னடா வாழ்க்கை என்று நொந்து போன அன்பர்களுக்கு இது ஒரு சிறந்த மாதமாக அமையப்போகிறது. எடுத்த காரியங்களிலே அற்புதமான பலன்கள், குடும்பத்திலே சந்தோஷமான சூழ்நிலைகள், பொருளாதார உயர்வுகள் இவையெல்லாம் சிறந்து இருப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமாக உண்டு. 7க்குரியவனுடைய பார்வை ராசியிலே பதிவதால் பொதுவாக கணவன் மனைவி இடையே இருந்து வந்த உறவு மேலும் வலுப்படும். அன்பு பாசம் கூடும். நல்ல நிலை உருவாகும். மேலும் இந்த ராசியிலே பிறந்தவர்கள் தொழிலிலே சாதிக்க வல்லவர்கள். இது நாள் வரை தொழில் பலமாக இல்லாத அமைப்பினருக்கு இது ஒரு சிறந்த மாதமாக அமையப்போகிறது. மார்ச் மாதத்திற்கு உள்ள நல்ல நிலைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு. நன்றி, வணக்கம்.